எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல, எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. ராஜாமணி எதுக்குப்பா அழுவுற? எனக்கு பொட்டாட்டி சரியா அமையலடா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த சினிமா பாட்டு எனக்கு தெரியாதாடா? ராஜாமணி ஏன் அழுகுற? எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. ராஜாமணி இப்படி கட்டி பிடிக்கிறது நியாயமா? ஏட்டா எனக்கு பொட்டாட்டி சரியா அமையாத மாதிரி அவளுக்கு புருஷன் சரியா அமையல போல் இருக்கு. அவளே ஏத்துக்கிட்டா, நீ ஏட்டா இடையில வந்து கெடுக்கிற? அட பாவி, அவ என் பொண்டாட்டிடா. வீட்டுல கவனிச்சுக்கிறேன். அப்பாடா, அது என்னமோக்கா ஊர்ல இருக்க தோப்பெல்லாம் நான் தேங்காய் அறுத்து போட்டிருக்கிறேன். ஆனா உன் தோப்பு காய் மாதிரி எப்பாடா எங்கேயுமே பார்க்கலக்கா. என்ன காணா எம்புட்டு தண்ணி. சரி சரி, காசை கொடுறேன், சாராங்குடிக்கு போகணும். இந்த பாரு, தோப்புல மூலையில 10 பானை கல்லு கட்டி வச்சிருக்கேன், அதையும் இறக்கி வச்சுட்டு வா. என்னது கல்ல இருக்கணும்? ஏமா போன வாரம் தான் உன் தோப்பு கல்ல தேள் கடந்ததுன்னு அதை குடிச்ச 10 பேர் மண்டையை போட்டா. 10 பேர் தாலி அறுத்து கூட உனக்கு புத்தி வரல பாத்தியா? என்னமோ கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கின மாதிரி அதிகாரமா சொல்றேன். இந்த பாரு, நான் கள்ளச்சாராயம் குடிக்கிற ஆளு தான். ஆனா நமக்கு இந்த மாதிரி திருட்டுக்கல் இறக்கி பழக்கம் இல்லாமா? நீ காசை கூட சாராயம் குடிக்கணும். பொது சேவை செய்யும் போது 10 பேர் சாகத்தான் செய்வாங்க. ஆத்தாடி, பொது சேவையா? நான் பட்டத்துக்கு ஆரம்பிச்சு பட்ட இருக்காத வாங்கி கொடுக்க சொல்றேன். நீ காசு ஒரு சாராயம் குடிக்க போகணும். கொடுக்கலன்னா அண்ணாத்த புடித்த எங்க இன்னொரு தடவை சொல்லு. இவக்கு போத்த நெல்லூர் பாட்டி கூட பார்க்க மாட்டேன், பையன் அத்துருவேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா பைய எடு பாப்போம். என்ன அண்ணாத்த? இவ பொம்பளே இல்லடா, பட போயில. சும்மா இருண்ணே, கூலி வேற கொடுக்கல, பத்தாவதுக்கு ஆம்பளன் வேற கேட்டா அசிங்கமா இருக்கு. ஆம்பளனுக்கு காமிச்சிருவோமா? கொண்டாயத்த ஓ, என்னையா சண்டையா? கொஞ்சம் கைய விடுங்களேன். அப்பா எப்படி, பாஜார் ஸ்டைல் அடிக்கணுமா இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைல் அடிக்கணுமா? எங்க 4 பேர் ஸ்டைல் அடி. சரிப்பா, அப்ப நானும் ஏன் ஸ்டைல்ல அடிக்கிறேன். அண்ணாத்த இப்ப என்ன பண்ணலான்ற? பந்தயமா? நீ ஒண்ணு பண்ணு, இந்த மரத்து மேல போய் ஏறிக்க. நீ வலிக்குதுன்னு சொல்றதுக்குள்ள இவளை அடிச்சு முடிச்சிடுற. எப்படி? முடியாதா? பாக்கலாமா? ஏய் இங்க வாடி. என்னயா? நீ இந்த கடையை பாத்துக்க, நான் புளியந்தோப்பு கடைக்கு போறேன். சரி, காசை சரியா வாங்கி போடுறி. எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல, எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. ஏய் அழற, இந்தா இத கூட வேற தன்னால வரும். அப்படிங்கிற? ஆமாயா. எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. அப்படி என்னயா சரியில்லை? அத ஏன் கேக்குற? நீ பாரு, சகாரா பாலைவனம் மாதிரி அங்க தரத்து விட்டு வச்சிருக்கிற. நீ வச்சிருக்கிற பொட்டி இம்மா தூட்டு, அவளும் வச்சிருக்காளே பொட்டி சிக்னல் லைட்டு மாதிரி. எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. அதுக்கு என்னய்யா வீட்டு பக்கம் வர்றது? பயப்படாதயா, என் வீட்டுக்கார வெளியில அனுப்பிச்சிடுறேன். 8ல இருந்து 9க்குள்ள வந்துறியா? 8ல இருந்து 9? 8ல இருந்து 9? 8ல இருந்து 9? 8ல இருந்து 9? ஆஜிக்கு லக்கடி அம்மாளு, ஐயா வராட்ட மாலு. ஆஜிக்கு லக்கடி அம்மாளு. காலமாட்டு வண்டி கட்டி மயிலே காதலிக்க போவோமடி. பாப்பா பாப்பா, என் ஃப்ரெண்டு இங்க வந்தானா? யாரையா அவன்? அதான் என் பொண்டாட்டி சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லைன்னு அழுதுகிட்டே அலைவானே அவன் தான். அவனா? இப்பதான் இப்படி போனா. போயிட்டானா? போயிட்டான். ஒரு கிளாஸ் சாராயம் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு கிளாஸை கொடு. இந்தா. என்ன இது, அரை கிளாஸை கொடுத்துட்ட? ஏயா சிரிக்கிற? உன்னை பார்த்தா சிரிப்பு தன்னால பாக்குறாங்கல்ல. வீட்டு பக்கம் வாயா. வீட்டுக்கா? யோ பயப்படாதயா, என் வீட்டுக்கார வெளியில அனுப்பிச்சிடுறேன். 9ல இருந்து 10க்குள்ள வந்துறியா? 9ல இருந்து 9ல இருந்து 10, 9ல இருந்து 10.
பொண்ணுரங்கம். ஏய் முனிசாமி கிழவன் பண்ணையார் வண்டியில உட்காந்துருக்கான், வாங்கடி இந்த பக்கம் போலாம். ஏய் அந்த கிழவனுக்கு போய் ஏண்டி பயப்படுற? ஏய் அந்த கிழவன் பொல்லாத வண்டி. ஒரு நாள் நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது அந்த கிழவன் இந்த வழியா வந்தான். நான் மழையில நனைஞ்சிட்டு வந்தேனா, அப்போ ஏமா மழையில நனைஞ்சிட்டு போறேன், என் வண்டியில ஏறுன்னு சொன்னா. வண்டியில ஏத்திட்டு ஊருக்குள்ள போகும்போது அந்த கிழவன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? போறவளே பொண்ணுரங்கம், புரிஞ்சுக்காம போறியேடி பொண்ணுரங்கம். பாவி, இந்த கிழவனுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? இது ஏண்டி என்கிட்ட முன்னாடி சொல்லல? ஆமா, இதெல்லாம் வெளியே சொல்ற விஷயமா? ஆமா, இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் இந்த கிழவனுங்களாம் இப்படி பண்றானுங்க. ஆமா, ஏண்டி இந்த கிழவன் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வண்டி கட்டி நின்றுட்டு இருக்கான்? இன்னைக்கு ஊர்ல இருந்து பண்ணையார் பையன் வரான்ல, அவனை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கான். பண்ணையார் வீட்டு காசும் சோறும் தாண்டி இந்த கிழவனை இப்படி பண்ணுது. இந்த கிழவனை இந்த வேலையை விட்டு தூக்கிட்டா எப்படிடி? அடியே சிட்டுங்களா, வாங்கடி வாங்க. கண்ணு, உன்னை பார்க்கும் போதெல்லாம் தாத்தா தரையிலே நிக்க முடியலையே. என்ன விஷயம், என்ன சரி? நீ ஒண்ணு நேரம் காலம் தெரியாம உன் வீட்டுக்காரமா ராக்காய் பாட்டில அத பக்கத்து வீட்டு பஞ்சாச்சரம் கழுவன் கையை பிடிச்சி எடுத்துட்டான்னு ஊர்ல ஒரே ரகல. என்ன கைய பிடிச்சி எடுத்துட்டானா? அந்த கபோதி பைய பஞ்சாச்சரம் ரொம்ப நாளா என் பொஞ்சாதி ராக்காய் மேல கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கைய பிடிச்சி எடுத்துட்டானா? அவன ஒரு கை பார்த்து வர்றான். தள்ளுகடி. தாத்தா, என்ன வண்டி எப்படி அம்போன்னு விட்டுட்டு போற? பண்ணையார் வீட்டு பையன் வந்தா? அட, பண்ணையார் பையனாவது கிண்ணையார் பையனாவது என் வீட பத்திக்கிட்டு எறியும் போது ஊரா விட்டு வலைக்கு தண்ணியா ஊத்த முடியும்? தள்ளுகடி. ரெண்டுல ஒண்ணு பார்த்து வரேன். ஓ, இவன் தான் பண்ணையார் பையனா? வரட்டும். வாங்க 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 வாங்க. பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் அந்த கிராமத்து பொண்ணுங்க தான். இல்ல, எங்க வண்டி நிக்குது, ஆள் யாரையும் காணுமே. அத ஏன் கேக்குறீங்க? வழியில போன ஒருத்தன் வண்டியில இருந்த கிழவனை பார்த்து சரக்கடிக்க வரியா அப்படின்னு கேட்டான். உடனே கிழவன் பின்னாடியே போயிட்டான். ஆட பாவி, இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? ஏ, நான் இல்ல இல்ல நாங்கெல்லாம் இல்ல. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? நீங்க பட்டணத்துல படிச்சவர் தானே? யா, உங்களுக்கு காரோட்ட தெரியுமா? தெரியுமே. அது போதும், நீங்க தாராளமா மாட்ட வேண்டிய கடவுளே, முதல்ல மாட்ட தொடறேன். நீதான்ப்பா காப்பாத்தணும். ஓய் ஓய் உனக்காக மச்சனே, உனக்காக இந்த தொடப்ப கட்டையை கையில் எடுத்தது உனக்காக. அங்கிள், நான் இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். நானும் வர கேட்டேன். நீங்க வரக்கூடாது. நீங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு வெளியில துணி எல்லாம் காயுது, அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்புறமா சமையல கவனிங்க. நீங்க சாப்பிடக்கூடாது, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். டேய் ராஜாவன், அதெல்லாம் ஒண்ணு நான் நினைக்கலடா. குற்றம் புரிந்து விட்டேன். வாழ்க்கையில் ஒன்றை கண்ணு அடுத்த தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த சோனிய கரைச்சு ஊத்திடுவேன். இல்லை, நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என் நிலைமைய பாத்தியாப்பா? என்னது, நம்ம மச்சிஞ்சு பின்னால இந்த 3 திருட்டு பசங்களும் வரானுங்க. ஏதோ கதை கந்தல். ஒளிஞ்சிருந்து பாப்போம். ஆமா, நீங்க 3 பேரும் தாலி எடுத்துட்டு ஏன் பின்னாடியே அலையறீங்க? நீங்க அழகா இருக்கீங்க, அதனாலதான். உங்க பார்வை இருக்க. உங்க புன் சிரிப்பு எங்களை மயக்கிடுச்சு.
அதனால தான் தாலியோட அலைஞ்சுகிட்டு இருக்கோம். எங்க 3 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, தாலியை கட்டி கூட்டிட்டு போயிடும். கூட்டிட்டு போயிடுவீங்களா? அடி பாவி, உன்னை எவ்வளவு நல்ல பண்ணி நினைச்ச, ஊர் போய் அத்தனை பேருக்கு வள விரிச்சிருக்கியே. ஏண்டி இருளாய் மாதிரி ஒரு அக்காளுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? நாயே வெளியே போடி. நான் ஏன் போனோம்? இது என் புருஷ வீடு, நான் இங்கதான் இருப்பேன். என்னடி சொன்ன? யோ, உன் பொண்டாட்டி இருளாயி தானா? என்னது இருளாயா? நீ வெறுத்து ஒதுக்குன இருளாயி நான் தான்யா. உன்னை திருத்துறதுக்காக தான் இப்படி ஒரு வேஷம் போட்டேன். ஏயா, நான் குனிஞ்ச தலை நிமிராம குத்து விளக்காட்டம் வீட்டுல இருந்தப்போ எவனாவது என்னை ஏறு எடுத்து பார்த்தானா? ஆனா இப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு 10 பேரை பார்த்து சிரிச்ச உடனே அவன் என்ன கையில தாலியோட வந்துட்டான். இப்பவாது புரிஞ்சுதாயா குடும்ப பெண்ணோட அருமை? புரிஞ்சுக்கிட்டோம்பா. பொண்டாட்டி அழகானவளா, கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்க கூடாதுமா. குணத்துல நல்லவளா, குடும்பத்துக்கு ஏத்தவளா இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் தாயே. போய் அவன் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துங்க. சரிங்க. டேய் நாய்ங்களா, அப்புறம் ஏன்டா இங்கே நிக்கிறீங்க? அதே தாலிய லைசன்ஸ் மாதிரி உங்க கழுத்துல கட்டிக்கிட்டு வெளியே போகலாம். எங்களுக்கு என்னத்துக்கு? நீயே உன் பொண்டாட்டிக்கு இன்னொரு தடவை கட்டு. தாயே, நம்ம 2 பேரும் இன்னில இருந்து தான் உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்மா. அதுக்காக இந்த தாலியை உனக்கு நான் மறுபடியும் கட்டுறேம்மா. அங்கிள், நோ, என் கண்ணு இருளாய். எம்மா, அந்த 1.5 கண்ணை ஜன்னல்ல போய் எட்டி பார்த்தாலும் பாப்பா. நம்ம கதவு ஜன்னலை சாத்திட்டு கட்டில உட்காந்துக்கிட்டு பேசுவோம். இந்த மனுஷன் என்ன காணும்? வந்துட்டேன், மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பாப்பாவின் நினைவாக. யோ, 8ல இருந்து 9க்குள்ள வர சொன்னா ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஏன் கேக்குறோமா? 8ல இருந்து 9 நினைச்சுக்கிட்டே போன போதில மறந்துட்டாமா. சரி சீக்கிரமா வா. கண்டே, ஆனா அவள இருந்து ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் வேணாயா, அக்கா வாயா. ஐயோ ஐயோ, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யோ, மேல போய் ஒளிஞ்சிக்கயா. சீக்கிரமா போயா. எம்மாடியோ, இதோ வந்துட்டேயா. நீயா? யாராவது பார்க்க போறாங்க, உள்ள வாயா. பாப்பா, எப்படி கன் டயத்துக்கு வந்துட்ட பாத்தியா? என்ன கன் டைமுக்கு வந்த? 9ல இருந்து 10க்குள்ள தானே வர சொன்னேன். ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்த? உட்கார், குடி போதையில மறந்துட்டேன். இந்த பூவை வச்சுக்க, அல்வா. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், சீக்கிரமா ஆரம்பியா. ஆனாவில இருந்து ஆரம்பிக்கலாமா? அதெல்லாம் வேணாயா, அக்கா தாக்குவாயா. அப்படியா? ஐயோ, என் வீட்டுக்காரர் வந்துட்டாரே. புருஷனா? இப்ப என்ன பண்றது? ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது மட்டும் புரியலையா? கட்டில கடியில ஒளிச்சிக்கியா. பத்தமா மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, சீக்கிரம் கழுத்தடி. இதோ வந்துட்டேயா. இதோ திறக்கறையா. என்னடி தயிச்சு போய் நின்னுட்ட? புளியந்தோப்பு கடையிலே தூங்குறேன்னு சொன்னவன் திடீர்னு வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? உடம்பு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் வா. யோ, விடியா. எப்ப பார்த்தாலும் கடை சரக்கு இதே நினைப்பு தானா? என்ன பத்தி ஒரு நாளாவது நினைச்சு பாத்திருக்கியா? உன்னை பத்தி நினைச்சங்களாண்டி கூப்பிடுறேன், வா. நினைச்சு என்னையா பிரயோஜனம்? இந்த வீட்டுல ஒரு டிவி இருக்கா, போய் வாங்கிட்டு வாயா. அட விடுடி, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். அதெல்லாம் இருக்கட்டும், தவணை முறையில ஒரு பீரோவாவது வாங்கிட்டு வாயா. வாங்கிட்டு வா, போயா. விடுமா, எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். அதெல்லாம் போகட்டும், ஒரு சின்ன தங்க செயினாவது வாங்கி கொடுக்கலாம்ல. சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாயா. நீன விடுடி, அதெல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான். இருளாயே, இங்க வாடி. கொஞ்சம் இருங்க, நான் தோசை எடுத்து வரேன். நீ முதல் போட்ட தோசைக்கு இங்க வந்து பதில சொல்லிங்க வா. என்ன ஏண்டி கர்நாடகம், என்னடி தோசை போட்டிருக்க? பாருடி, தோசையில மண்ணெல்லாம் போட்டிருக்கேடி. இதுல மண்ணு எப்படி வந்ததுன்னு தெரியல. அப்ப நானே கீழே போட்டு பிரட்டி எடுத்தாங்கிறியா நீ? ஐயோ, நான் சொல்லலைங்க அப்படி. நாயே, முதல்ல நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? என்ன செஞ்சியா? காலையில காபி கேட்டா அதுல உப்ப கொட்ட, இப்ப தோசை கேட்டா அதுல மண்ணை கொட்டி இருக்கிற. இங்க பார், நீ இப்ப உங்க ஆத்தா வீட்டுக்கு போய் அங்க எல்லா வேலையும் கத்துக்கிட்டு வா. போறேங்க, நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன். நான் திரும்பி வரவே மாட்டேன். இவ்வளவு முதல்ல அமிச்சிட்டு சாராய கடைக்காரியை சாத்திட வேண்டியதுதான். இந்த ஆள் நான் எந்த தப்பு பண்ணாம இந்த அடி அடிச்சிட்டு இருக்காரு. நான் போயிடணும். ஆமா, நான் எந்த தப்பும் பண்ணாம என்ன ஆத்தா வீட்டுக்கு போ ஏன் இந்த மனுஷன் இப்படி அடிச்சிட்டு இருக்காரு?
இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். ஐயோ, எனக்கு கண்ணல ஏறினே. கண்ணு உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னே தெரியலங்க. எனக்கு கண்ணே தெரியலங்க. கண்ணு தெரியாம போச்சே. தோசை எடுக்க போனேன், நெருப்பு கண்ணை பட்டுடுச்சுங்க. நிஜமாவா? ஆமாங்க. சத்தியமாவா? சத்தியமா கண்ணு இது தெரியல. கொஞ்சம் இரு. இது என்னது? என்னன்னே தெரியலங்க. தெரியலையா? ஏண்டியா நான் உனக்கு 5 விரலையும் காமிச்சுன்னுக்கிறேன்டி. அப்படியா? சரி கொஞ்சம் இரு. எனக்கு பொண்டாட்டி சரியா அமைஞ்சிட்டா. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. கண்ணு, நீ ஏன் கண்ணு இங்க உக்காந்துக்கின? ஏந்துடுறா ராஜா. இந்தா இத்த கையில புடி, நீ வா. ஒரு சோத்தமன். இது கண்ணு காலை தூக்கி பார்த்து வைமா. உக்கார் உக்கார். அரிசி காஞ்சிக்கிட்டு இருக்க. இந்த காக்கா குருவி எதுனா வரும், ஏதாவது வந்ததுன்னு தெரிஞ்சுதே போட்டுன்னு ஒண்ணு போட்டு. என்ன புகழ் பாடுங்களே. ஐயோ அத கண்ணு ஆயிடுச்சா? ஏமா நிறுத்தி. ஐயோ ஏமா எருமை கண்டுக்குட்டிமா, பக்கத்து விட்டு எருமை கண்டுக்குட்டி. ஐயோ ஐயோ அடிக்காது, நிறுத்தி. நான் உன் புருஷன்டி. நீங்களா? ஏண்டி உன்னை காக்கா குருவி அடிக்க சொன்னா என்ன போட்டு நிமித்திட்டேடி. ஆமா, இப்ப அடிச்ச அடிதான் உங்க மேல விழுந்தது. அதுக்கு முன்னாடி விழுந்தாடி? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்து விட்டு எருமை கண்டுக்குட்டி. இப்ப எப்படிங்க இருக்கு? இடுப்பு உடஞ்சி போச்சு. இடுப்பு உடைஞ்சிருச்சா? ஆமா, நான் உள்ள இட்டு போய் ஒத்தடை குடுக்கறேம்மா. உள்ள கூட்டிட்டு போகாதீங்க. செத்து போயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை போடுவான். நான் வேணா யாருக்கும் தெரியாம கிணத்துல போய் போட்டுறேன். எங்க அந்த கண்ணுக்குட்டி இப்படி கொண்டா? கண்ணுக்குட்டியா? ஏயா இப்படி அலையிற? ஏமா உனக்கு கண்ணெல்லாம் சரியா தான் இருக்கு. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி நடிச்சேன். ஆமா, அவளை கூட்டிட்டு வந்த? அதுக்கு இல்லம்மா, அந்த கண்ணுக்குட்டி ரொம்ப ஓப்பன் ஆட்டா இருந்ததுமா, அதனாலதான்மா. அடச்சி, நீயா எப்ப மனசு திருந்தி என்ன இந்த வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடுறியோ அது வரைக்கும் நான் இங்க இருக்க மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். அம்மா அப்புறம் இங்க பாரு, நான் இங்க இருக்கிறதா நினைச்சிட்டு மெட்ராஸ்ல இருக்க என் தங்கச்சி இங்க வர சொல்லிருக்கேன். அவ வந்தானா உடனே எங்க ஊருக்கு அனுப்பி வை. ஆமா, ஏண்டி உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறத என்கிட்ட முதல்லயே சொல்லலையே நீ? ஆமா, உன்னை கட்டி கொடுத்ததுக்கு இந்த லட்சத்துல இருக்கு, இன்னும் தங்கச்சி இருக்குன்னு வேற சொல்லுவாங்க. தங்கச்சி இன்னும் அவளும் இவ்வளவு மாதிரி ஒரு கர்நாடகமா தான் இருக்க போறா. பொம்பளைய கண்ட உடனே பின்னாடியே வரீங்க, சொல்லு விடாதீங்க. போங்கடா போங்கடா போங்கடா, ஓடி போயிடுங்க. நீ ஏன்டா சிரிச்சா பயமுத்துற? ஒண்ணும் இல்ல தம்பி ராஜாமணி, இந்த பாப்பா இல்ல பாப்பா உன் வீட்டு அட்ரஸ் கேட்டது, அத்தான் கூப்பிட்டு வந்தேன். சும்மா ரப்பர் பந்த மாதிரி ஷோகாதான் இருக்கிறா. நீ போ, கொஞ்ச நேரம் நின்னு பாத்துட்டு போறேனே. இன்னும் பாக்குறது ரொம்ப கஷ்டம், ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் எங்க அக்காவோட ஹஸ்பண்டா? உங்க அக்கா யாரும்மா? இருளாயி. அது நம்ம வீட்டு காய்தா அங்கிள். மச்சிஞ்சி. ஏன் அங்கிள் அழுவுறீங்க? கண்டு நீ வந்தா உடனே ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டா கண்ணு உங்க அக்கா. அப்போ எங்க அக்கா வீட்ல இல்லையா? இல்ல கண்டு. டோன்ட் வரி அங்கிள், நான் இங்க 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு தான் போவேன். அப்படியா? எனக்கு அது போதும். என்ன கண்ணு உடம்பு ரொம்ப சுட்டு. வா கண்ணு வா, இன்னைக்கு எப்படியாவது மச்சிஞ்சிக்கு என்ன தேய்ச்சிட வேண்டியதுதான். உக்காரு கண்ணு. பேர் என்ன மச்சிஞ்சி? நீலா. நிலாது வானத்து மேலே, பலானது படுக்கையின் மேலே, வந்தாடுது தேடுது என்ன பொய்யாவோ, அது என்ன விடுங்க அங்கிள்.
மெட்ராஸ்ல இருந்து வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. கையா அவங்கட்டுமா காலை அவங்கட்டுமா கண்ணு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆ. ட்ரெஸ் மாத்துறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்ல, எல்லாம் அழுக்கா இருக்கு. துணி துவைச்சு தரீங்களா? துவைச்சு தரேன் கண்ணு. ஏன் மச்சிஞ்சு துணியை நான் துவைக்கிறேன், இதை எவன் கேட்கறது? எவன்னா கேட்டான்னா கைய காலை உடச்சிடுறேன். குடு கண்ணு. கண்ணு இதையும் காட்டி கொடுத்து துவைச்சிடுறேன். சரி அப்புறமா துவைச்சுக்கிறேன். நான் புடவை கட்டியிருந்தப்போ ஒரு வேலை சொன்னா சிடு சிடுன்னு விழுவியே. இப்ப அழுக்கு துணி எல்லாம் துவைக்கிறியே, இதெல்லாம் தேவையா அவனுக்கு? ஏங்கடியா ஏன் மச்சிஞ்சு துணியை நான் துவைக்கிறேன், நீங்க ஏன்டி சிரிக்கிறீங்க? கண்ணு அத பத்தி நீ ஒண்ணும் பயப்படாதடா ராஜா. அது ஒரு ஒன்றரை கண்ணு பேய், அப்பப்ப ஜன்னலாண்டா வரும். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அம்மாடி அந்த ஒன்றரை கண்ணு பேய் மறுபடியும் வந்துருச்சு. நீ வீட்டுக்கு போய் தான் வர. ஏண்டா உன்னை எவன்டா வீட்டு பக்கம் வர சொன்னா? மறுபடியும் வீட்டு பக்கம் வந்தா இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன். போடா. எப்படி தாய் இவன் பொண்டாட்டி இவன் கூட குடும்பம் நடத்துறாளோ தெரியல. தாழை கடைக்காரி தான் சாத்த முடியல. இன்னைக்கு துணியை தோச்சாவது மச்சிச்சியை சாத்திர வேண்டியதுதான். அங்கிள் பசிக்குது, சீக்கிரமா தோசை கொண்டு வாங்க. வந்துட்ட கண்ணு, பேவ மாட்டேன் கண்ணு. வந்துட்டேன் ராஜா. கண்ணே இத சாப்பிட்டுட்டே இத வந்துடுறேன். தோசைன்னா தோசை, மாமா சுட்ட தோசை, மச்சினிக்கான தோசை. இங்க வாங்க. ரெண்டாவது தோசையை ஊத்தி எடுத்துட்டு வந்துடுறேன் கண்ணே. முதல் தோசைக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்ன கண்ணு என்ன ஆச்சு? இது என்ன கல்லு மண்ணுமா? இந்த தோசையை மனுஷன் சாப்பிடுவானா? ஆமாங்க கண்ணே, கல்லும் மண்ணுமா தாங்குது. கல்லு மண்ணு எப்படி வந்தது கண்ணே? அப்படின்னா நான் கீழே போட்டு பொறுத்து எடுத்து தட்டுல போட்டேன்னு சொல்றீங்களா? கண்ணே இத நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது கண்ணே. இங்க பாருங்க, இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் கத்துட்டு வாங்க. கண்ணே எங்க அம்மா சின்ன வயசுல ஒழுங்கா பாலே கொடுக்க மாட்டா. இந்த வயசுல நான் என்னத்தை போய் கத்துக்கிறது கண்ணே? சீ, போய். தோசையை நீயே சாப்பிடு. டேய் ராஜாமணி, நீ சாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, அவன் உன்னை சாத்திக்கிட்டு இருக்காளடா.